100 ஆண்டு ஆனாலும் பட்டியலினம் வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விசிகாவுக்கு நல்லாவே தெரியும். திமுகவில் ஆண்டுக்கிட்டு இருந்த அத்தனையுமே பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்டோட பூர்வீக குடிகள் தமிழ்நாட்டை எப்போ ஆண்டிருக்காங்க? எவனாச்சும் அதை பற்றி பேசுகிறீங்களா? ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கா? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுங்கிற வார்த்தையை சொன்னோடனே எல்லாம் போட்டு ஆளாளுக்கு வந்து மேயறிய கிறிஸ்தவன் ஆளலாம், முஸ்லீம் ஆளலாம், வந்தவன் போனவன் அத்தனை பேரும் ஆளலாம். ஆனால் தமிழ்நாட்டை தமிழன் ஆளக்கூடாது. அதில் தெளிவாக இருக்கீங்கடா. இப்போ சொல்லக்கூடிய விசிகா பட்டியலன்னு சொல்லக்கூடிய விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு சொந்த ஊர் எது? எதிரா உனக்கு மைசூர்லேருந்து வந்தவன் நீ இங்கே வந்து கொட்டமுத்து போட்டுருக்க. எங்கே நீ கர்நாடகாவில் போய் உன்னோட சேவையை செய்ய வைப்போம். நீ இங்கே பேசுகிற மாதிரி கர்நாடகாவில் போய் பேசு. உனக்கு பூர்வீகம் தான், நாங்கள் போய் பேசுகிற வைப்போம். இங்கே சனதானத்தை ஒழிப்போம்னு சொல்கிற கலைஞர் குடும்பம் உங்கள் ஆந்திரா, அங்கே போய் பேசுங்கடா பார்ப்போம். இப்படி ஒவ்வொருத்தரும் வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வந்து கொட்டமுத்து போடுவீங்க, போட்டு இங்கே உள்ளவங்களை கெடுப்பீங்க. தமிழன் ஆளை விட மாட்டீங்க. எத்தனை வருஷமாடா இதை செய்வீங்க? மாறி 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 வேற ஆளுகளே ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை யாராச்சும் ஒருத்தன் கேட்க வந்தால் உடனே அவனை கேவலப்படுத்துறது. என்னைக்கு தமிழனா முழிக்கிறானோ அன்னைக்கு உங்களோட ஆட்டம் பூரா சோழி முடிஞ்சு போகும். புரியுதா? சும்மா வந்து பட்டியலினம் யாரா சொன்னா பட்டியலினம்னு? வேண்டான்னு வெளியே வா. இடஒதுக்கீடு வேணும், எல்லாம் வேணும். நீ வந்து 35 மார்க்கு 25 மார்க் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துக்கிட்டே திருப்பியும் வந்து நாங்கள் பட்டியலினோம் தனி தொகுதி. என்ன மையத்துக்கு தனி தொகுதி போடுறீங்க? எல்லாத்தையும் போல் பொதுவான ஆளுன்னு சொல்கிற நீங்கள் எதுவும் வேண்டான்னு சொல்லுங்க. வேண்டான்னு சொல்ல வக்கு இல்லை, திராணி இல்லை, முதுகெலும்பு இல்லை. இன்னமும் 70 வருஷமாக நக்கி பழச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் தான்டா இருக்கீங்க. திருப்பி எப்போ பார்த்தாலும் ஒரே பேச்சை பேசிக்கிட்டு இருக்கீங்க. 70 வருஷமாக வந்திருக்கீங்களடா. இன்னமும் எதுக்குடா தனி தொகுதி வேண்டான்னு சொல்லு. இன்னும் எதுக்கு இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்லு. வேண்டான்னு சொல்ல உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா? நீ இந்த விசிகா தலைவர் தானே? நீ உன்னால் பேச முடியுமாடா? அப்படி எனக்கு பட்டியலினத்தில் இடஒதுக்கீடு வேண்டாம், எனக்கு தனி தொகுதி வேண்டாம், எங்களையும் பொது தொகுதியில் எல்லாரும் போல சொல்லு. அதான்டா சமத்துவம். நீங்களே பிடிச்சு போய் ஒதுங்கி நின்றுக்கிட்டு திருப்பி வந்து எங்களை ஒதுக்குறார்கள். யார் ஒதுக்குறா? நீங்கள் ஒதுங்கிக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும்